ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? ஸோ கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் இருந்தது முடிச்சுட்டு, சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்ல பிள்ளைங்களுக்கு தலைக்கு தேய்க்க தேங்காய் எண்ணெய் இல்லைங்க. ஸோ அதனால தான் தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு டெர்ராஸ்க்கு வந்தேன். டெர்ராஸில் எப்படி தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ண முடியும்? இது வந்து ரோஸ்மேரி இலைகள்ங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல ரோஸ்மேரி இலைகளை வச்சு எப்படி தேங்காய் எண்ணெய் செய்றதுன்னு உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த ஒரு வருடம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டையும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். திரும்பவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முன்னாடி வந்து ரோஸ்மேரி இலைகளை பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட தான் வாங்குவேன். இந்த முறை பார்த்திங்கன்னா நானே வச்சு வளர்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலிகளை வச்சு வளங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நம்ம வீட்டுக்கு நல்லது. அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த டெர்ராஸ் பக்கம் போனால். நான் கொஞ்சமாக தான் வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இல்லை. அதனால் பேராஷூட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வேறு வழி இல்லை. இந்த ரோஸ்மேரி இலைகளும் கொஞ்சமாக வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்கும். பட் ஆனால் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு பேன் தொல்லை இருக்கிறவங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு 4 கிராம்பை வந்து நசுக்கி அதில் போட்டு அதையும் போட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த வாசனைக்கு அதெல்லாம் போயிடும். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எண்ணெயை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் ரொம்ப குளிர், அதுவும் இல்லாமல் வெளியிலையும் குளிருங்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக உறைஞ்சி போயிருக்கு. ஒரு மிதமான ஒரு ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்தமாரி கலர் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த எடுத்து வச்சுருக்கிற ரோஸ்மேரியிலையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எண்ணெயும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு நாள் முழுக்க விட்டுடுங்க. தேவைன்னா அந்த ஒரு நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் அப்படியே ரோஸ்மேரி ஆயிலோடு சேர்த்து பாட்டிலில் வச்சு இருந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை தேவையில்லை நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்தமாரி இலைகளோடு வச்சுருக்கும்போது அது நல்ல ஊறி வேறு ஒரு கலர் வரும். கடைசியாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போன வருடம் உங்களுக்கு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது ரெடி பண்ணி வச்ச இந்த எண்ணெய் தான் தீந்து போச்சு. ஆனால் ஒரு வருடம் நான் யூஸ் பண்ணேன். அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்குறீங்களா? என்னோட முடி ஒரு வெள்ளை முடி கூட கருப்பாகலைங்க. நான் உண்மையாக ஒரு நேர்மையாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஒரு வெள்ளை முடி கூட கருப்பாகவே இல்லை. ஆனால் முடி வளர்ச்சி இருக்குது. நிறைய பேபி ஹேர்ஸ் வளர்ந்தது. ஆனால் வளர்ந்தது எல்லாமே வெள்ளையாக தான் இருந்தது. எனக்கு முடி வந்து வளர்ச்சி இருந்தது தவிர வெள்ளை முடி ஒன்றும் கருப்பான மாதிரி தெரியல. ஆனால் என் பொண்ணுங்களுக்கு பயங்கரமாக முடி வளர்ந்துருந்தது. அவங்களுக்கு இன்னும் கீழே இருந்தது. பள்ளிக்கூடம் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வெட்டி விட்டு வச்சுருக்கேன். முடி வளர்ச்சி சூப்பராக இருக்குது. தாராளமாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வெள்ளை முடி கருப்பாகும்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு வருடம் யூஸ் பண்ணியிருக்கேன். வாரத்துக்கு 4 நாட்கள் யூஸ் பண்ணுவேன். அது மாறவே இல்லை. மேக்ஸிமம் இப்படியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஊற ஊற இந்த கலருக்கு வந்துடும். எண்ணெய் கையில் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கலருக்கு வரும். ஸோ அதனால் எடுத்து இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.